ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு வந்து பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னு ஆசையா? இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் ஆமா சார் கண்டிப்பா நான் சென்டம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஐடியாவோட இருப்பீங்க. சார் எனக்கு வந்து ஒரு 60 மேல எடுத்தா போதும் சார் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பீங்க அவுட் ஆஃப் 70. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் என்ன பண்ணட்டும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த 15 நாள் இந்த பிசிக்ஸ் சேலஞ்சை நீங்க பண்ணீங்கன்னா 0 to ஹீரோ அளவுக்கு நீங்க மாறலாம். ஆனா இத கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் அந்த விஷயத்துல நம்ம எக்ஸல் ஆகுவோம். இப்ப நான் இன்னைக்கு சைக்கிள் முறையா ஓட்ட கத்துக்கிறேன். ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சைக்கிள் எடுக்கும்போது தடுமாறதான் செய்யும். அதே ஒரு மாசம் கழிச்சு எடுக்கும்போது சுத்தம் இல்லையா, நம்மளால முடியாது. அப்ப நம்ம சைக்கிள் எப்போ நல்லா ஓட்ட கத்திருப்போம்? விழுந்தாலும் மறுபடியும் ஓட்டுவோம், டெய்லி ஓட்டும் போது நம்ம சைக்கிள் டிரைவ் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருப்போம். அதே தான் நீங்க இனிமேல் தான் பிசிக்ஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த 15 டேஸை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சென்டம் உங்களுக்கு தான். என்ன மாதிரி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல நம்ம 4ல இருந்து 5 நாள் ரிவைஸ் பண்ண போறோம். எப்படி? புரியல சார். 15 நாள் இருக்கு, அந்த 15 நாள்ல நீங்க 5 நாள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 10 நாள்ல நம்ம வந்து 10 சாப்டர் படிக்க போறோமா? அஃப்கோர்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டம் சார். இல்ல, ரொம்ப ஈஸி. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பா முடிச்சிடலாம் தரமான சம்பவத்தோட. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர். இந்த 10 சாப்டரை ரொம்ப அழகா பிரிச்சு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். பாருங்க, நம்ம டே 1 என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார் எப்படி சார் ஒரு நாள் ஃபுல்லா நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிசிக்ஸை உட்காந்துட்டு படிக்க முடியும்? எனக்கு அடுத்த சாப்டர்லாம் இருக்கு, அடுத்த சப்ஜெக்ட் இருக்கு, நான் என்ன சார் பண்ணட்டும்? 6 சப்ஜெக்ட்ல நான் பிசிக்ஸை மட்டும் கண்டினியூஸா படிக்க முடியுமா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் ஒரு 1.5 hours, ஈவினிங் ஒரு 1.5 hours. ஸோ பிசிக்ஸுக்காக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சார் எனக்கு ஆல்ரெடி டைமே கிடையாது, இதுல எப்படி சார் நான் பிசிக்ஸுக்காக மட்டும் 3 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த டைம்ல எழுந்திருக்கிறீங்கன்றத உங்க மனசுகிட்ட நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த 3 hour ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சார் நான் கரெக்டா தான் சார் எழுந்திருக்கிறேன், அப்போ எவ்வளவு நேரம் போனை யூஸ் பண்ற, எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிற, எவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற, உனக்குள்ள நீயே கேள்வி கேள, அதுலயே ஒரு 4 மணி நேரம் வந்துடும். கரெக்டா? ஸோ அதனால ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு பிசிக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதுவும் எப்படி? கண்டினியூஸா வேணா, ரொம்ப போர் அடிச்சிடும். நீயும் ஹியூமன் தான், நானும் ஹியூமன் தான், போர் அடிச்சிடும். அப்போ மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம் பிசிக்ஸ், ஈவினிங் ஒரு 1.5 மணி நேரம் பிசிக்ஸ். சார் மார்னிங் ஈவினிங் தானா? யோர் கன்வீனியன்ஸ், எப்போ வேணா எடுத்துக்கும். ஆனா 3 மணி நேரம் சாலிடா பிசிக்ஸுக்காக படிக்கணும். அப்படி எடுத்தனா டே 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிரிச்சுடு. சார் பெரிய சாப்டர் எப்படி சார் ஒரு நாள்ல, அதுவும் 3 மணி நேரத்துல முடிக்க முடியும்? இருங்க, அதுக்கு தான் 2வது நாள்லயும் இன்னொரு 1.5 மணி நேரம் நம்ம பிசிக்ஸ், அதாவது சாப்டர் 1க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். சார் இப்போ கரெக்டா இருக்கு. அப்படிதான் 2வது சாப்டர் பாத்தீங்கன்னா, அதாவது டே 2ல செகண்ட் சாப்டர் 2வது ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்றோம். டே 3 அதே செகண்ட் சாப்டர் இங்க முடிச்சிருவோம். ஏன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பெரிய கான்செப்டும் கிடையாது, பெரிய டாபிக்ஸும் கிடையாது. ஸோ அதனால இதை வந்து ஒரு 3 ஹவர்ல முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்ஸ், நம்ம ஏகப்பட்ட சேலஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஃபாலோடு பை இந்த டே 3ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துட்டு செகண்ட் ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதுல நம்ம மேக்னட்டிசம் 4th சாப்டர் பார்க்க போறோம். சின்ஸ் எனக்கு மேக்னட்டிசம் வந்து ரொம்ப பெரிய சாப்டர் அப்படின்றதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரியே நம்ம டே 3ல செகண்ட் ஆஃப் மேக்னட்டிசமும், டே 4 மேக்னட்டிசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் நம்ம படிக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 4 நாள்ல 3 சாப்டர் முடிச்சிருக்கோம். சார் 4 நாள்ல 3 சாப்டர் தானா? யோசிச்சு பாரு, நீ டைம் டேபிள் போடலைன்னா இது கூட உன்னால முடிஞ்சிருக்காது. நமக்கு எப்படி? நமக்கு ஒர்க் சாஃப்டா கஷ்டமே இல்லாம நடக்கணும். அப்ப என்ன பண்ணணும்?
இதுதான் நமக்கு இருக்கிற அழகான வழி. ஸோ இதை பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டே 4ல முடிச்சாச்சு. அப்போ டே 5 அண்ட் டே 6 என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் இந்த 3 சாப்டரை இந்த 2 நாள்ல நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். 3 சாப்டரை 2 நாள்ல ரிவைஸ் பண்ண முடியாதா? சாலிடா பண்ணலாம். அப்போ 6 நாள்ல 3 சாப்டர் படிச்சுட்டோம், 2 நாள் ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ டே 7, 8, 9, 10 இருக்கு. இப்போ இந்த 4 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 4th சாப்டர், இது 3rd சாப்டரோட முடிஞ்சது. 4th சாப்டரை நம்ம டே 7ல மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி, டே 8ல மார்னிங் பார்க்குறோம். செகண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ செகண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பெரிய கான்செப்டே கிடையாது, தியரி மட்டும்தான். ஸோ அது நமக்கு 1.5 மணி நேரம் சாலிடா பத்தும், இல்லை ஒரு 2 மணி நேரம் போதும் அதுக்கு. டே 9ல பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் ரே ஆப்டிக்ஸ், அந்த ஒரு சாப்டர் மட்டும் அந்த டே. டே 10ல பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ், ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரமோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் போனாலும் தப்பு கிடையாது. ஸோ ரே ஆப்டிக்ஸை டே 9லையும் டே 10ல வேவ் ஆப்டிக்ஸும் படிக்க போகிறோம். இது ரெண்டும் முடிச்சுட்டு டே 11 அண்ட் 12 மறுபடியும் அந்த 2 நாள் என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லா சாப்டரையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ 4, 5, 6, 7 ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து டே 13க்கு போகிறோம். டே 13ல டுவல் நேச்சர் இருக்கு. டுவல் நேச்சர் உங்களுக்கே தெரியும், நமக்கு பெரிய கான்செப்ட் கிடையாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிஸ் அண்ட் ஜெர்மர் இருக்கு, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு எந்த கான்செப்டும் கிடையாது. ஸோ காலையில் ஒரு 2 மணி நேரம் டுவல் நேச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஆஃப் ஆட்டமுக்கு கொண்டு போங்க. டே 14 பார்த்தீங்கன்னா ஆட்டமோட கண்டினியூ பண்ணிட்டு செமிகண்டக்டர் சாப்டர் டே 14ல செகண்ட் ஸ்லாட்ல பண்ணிட்டு டே 15ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செமிகண்டக்டருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 15 நாள்ல சாப்டர் முடிஞ்சாச்சு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்போ யூ கேன் எக்ஸ்டெண்ட் 1 டே. டே 13க்கு வெறும் டியூவல் நேச்சர் மட்டும் மார்னிங் அண்ட் ஈவினிங். டே 14ல ஆட்டம் அண்ட் ஆட்டம். டே 15ல செமிகண்டக்டர் அண்ட் செமிகண்டக்டர். அப்போ டே 16 இந்த 3 சாப்டரை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம படிக்கிறத தாண்டி மற்றவங்க படிச்சாங்கன்னா அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ உங்களுடைய நாலேஜும் சரி, இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸும் சரி நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க நினைச்சதை விட நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிளெஸிங்ஸும் உங்களுக்கு வரும். நமக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.